இன்று ஒரு பிட்காயினின் விலை பல லட்சங்கள். ஆனால் இந்த டிஜிட்டல் புரட்சியை தொடங்கிய அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு மனிதரா அல்லது ஒரு குழுவா? இல்லை, இது அரசாங்கத்தின் ரகசிய திட்டமா? வங்கிகளே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க நினைத்த அந்த மர்ம மனிதன் இன்று உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவர். ஆனால் அவரோ கடந்த 15 ஆண்டுகளாக தலைமறைவு. வாருங்கள், பிட்காயின் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த மர்மத்தை அவிழ்ப்போம். ஆண்டு 2008. உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்தது. அப்போதுதான் சதோஷி நகமோட்டோ என்ற பெயரில் ஒரு ரகசிய இணையதளத்தில், அதாவது கிரிப்டோகிராஃபி மெயிலிங் லிஸ்டில் ஒரு கட்டுரை, ஒயிட் பேப்பர் வெளியானது. அவர் சொன்னது இதுதான்: நமக்கு ஏன் நடுவில் ஒரு வங்கி இருக்க வேண்டும்? ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பணம் நேரடியாகச் செல்லக்கூடாதா? இதற்காக அவர் உருவாக்கியதுதான் பிட்காயின். ஜனவரி 3, 2009 முதல் பிட்காயின் உருவாக்கப்பட்டது. அன்றைய செய்தித்தாள் தலைப்பை அந்த பிளாக்குள் பதிந்து வைத்திருந்தார்: இது வங்கிகளுக்கு எதிரான ஒரு சவால். ஆரம்பத்தில் சதோஷி பல டெவலப்பர்களுடன் மின்னஞ்சலில் பேசினார். ஆனால் அவர் ஒருபோதும் நேரில் வரவில்லை, வீடியோகானில் பேசவில்லை. 2011 ஏப்ரல் மாதம் அவர் ஒரு மின்னஞ்சல் அனுப்பினார்: நான் மற்ற வேலைகளுக்குச் செல்கிறேன், பிட்காயின் இப்போது பாதுகாப்பான கைகளில் உள்ளது. அவ்வளவுதான். அதன் பிறகு சதோஷி என்ற பெயரிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை. இன்று சதோஷியிடம் சுமார் 11 லட்சம் பிட்காயின்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இன்று அதன் மதிப்பு கோடிக்கணக்கான டாலர்கள். ஆனால் இன்று வரை அந்த வாலெட்டிலிருந்து ஒரு சல்லிக்காசு கூட செலவு செய்யப்படவில்லை. அவர் இறந்து விட்டாரா அல்லது அந்த பணத்தை அவர் தொடவே மாட்டாரா? யார் இந்த சதோஷி? பல பெயர்கள் அடிபடுகின்றன. டோரியன் நகமோட்டோ. நியூஸ்வீக் இதழ் இவர்தான் சதோஷி என்றது. ஆனால் அவர் மறுத்துவிட்டார். ஹால் ஃபின்னி, பிட்காயின் பரிவர்த்தனையை முதலில் செய்தவர். அவர் இப்போது உயிரோடு இல்லை. அவர்தான் சதோஷியோ என்ற சந்தேகம் பலருக்கு உண்டு. நிக் சாபோ, பிட்காயினுக்கு முன்பே பிட் கோல்ட் என்ற திட்டத்தை உருவாக்கியவர். கிரேக் ரைட், நான் தான் சதோஷி என்று இவரே சொன்னார். ஆனால் நீதிமன்றத்தில் இவரால் நிரூபிக்க முடியவில்லை. சதோஷி நகமோட்டோ யாராக இருந்தாலும் அவர் உலக பொருளாதாரத்தை மாற்றியமைத்த ஒரு மேதை என்பதில் சந்தேகமில்லை. அவர் ஒருவேளை தன் அடையாளத்தை மறைப்பதன் மூலமே பிட்காயினுக்கு பாதுகாப்பை தந்திருக்கலாம். ஏனெனில் அதன் தலைமை ஒரு தனி மனிதனிடம் இருந்தால் அரசாங்கங்கள் அதை எளிதில் அழித்திருக்கக்கூடும். சதோஷி என்பது ஒரு தனி நபரல்ல, அது ஒரு புரட்சி. நீங்களும் நானும் ஒரு வகையில் சதோஷிதான். பல லட்சங்கள் மதிப்புள்ள ஒரு டிஜிட்டல் நாணயம், உலக வங்கிகளையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கண்டுபிடிப்பு. ஆனால் பிட்காயின் எப்படி வேலை செய்கிறது? அதன் பின்னணியில் இருக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என்ன? உலக பொருளாதாரத்தை இது எப்படி மாற்றுகிறது? வாருங்கள், பிட்காயினின் ரகசிய உலகத்திற்குள் நுழைவோம். பிட்காயின் என்பது வெறும் எண் அல்ல, இது பிளாக் செயின் என்ற ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தின் குழந்தை. இதை புரிந்து கொள்ள சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பிளாக் செயின் இது ஒரு டிஜிட்டல் புத்தகம். அதாவது இதில் நடக்கும் அனைத்து பிட்காயின் பரிவர்த்தனைகளும் வரிசையாக பதியப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு பிளாக். இது ஒரு முறை எழுதப்பட்டால் யாராலும் மாற்ற முடியாது. டீசென்ட்ரலைசேஷன், மத்திய கட்டுப்பாடு இல்லாமை. வங்கி போன்ற ஒரு மைய அமைப்பு இங்கு இல்லை. உலகின் ஆயிரக்கணக்கான கணினிகள் இந்த பிளாக் செயின் புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் சரிபார்க்கின்றன. அதனால் யாராலும் ஏமாற்ற முடியாது. கிரிப்டோகிராஃபிக் ப்ரூஃப், ரகசிய குறியீட்டு ஆதாரம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் ஒரு சிக்கலான கணித குறியீட்டுடன் இணைக்கப்படும். இது பரிவர்த்தனையை பாதுகாப்பதுடன் யார் அனுப்பியது, யாருக்கு சென்றது என்பதையும் உறுதி செய்கிறது. பிட்காயினின் அடுத்த ரகசியம் இந்த மைனிங் எனப்படும் செயல்முறை. புதிய பிட்காயின்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன? பழைய பரிவர்த்தனைகள் எப்படி சரிபார்க்கப்படுகின்றன? ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், வேலையின் நிரூபணம். பிட்காயின் நெட்வொர்க்கில் உள்ள மைனர்கள், அதாவது கணினிகள், சிக்கலான கணித புதிர்களை தீர்க்கின்றன. இந்த புதிர்களை தீர்த்தாய்தான் ஒரு புதிய பிளாக் உருவாக்கப்படும், பரிவர்த்தனைகள் சரிபார்க்கப்படும். ரிவார்ட்ஸ், பரிசுகள். யார் முதலில் புதிரை தீர்த்து புதிய பிளாக்கை சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு புதிய பிட்காயின்கள் பரிசாக கிடைக்கும். இதுதான் பிட்காயின் மைனிங். தி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்.
இந்த புதிர்களை தீர்க்க சாதாரண கம்ப்யூட்டர்களால் முடியாது. ஆயிரக்கணக்கான ASIC மைனர்கள் கொண்ட பெரிய பெரிய பண்ணைகள் தேவை. இவைதான் பிட்காயின் உலகின் சூப்பர் கம்ப்யூட்டர்கள். இவை உலக அளவில் எனாமஸ் அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன. பிட்காயின் ஒரு புதுமையான தொழில்நுட்பம் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தையும் நிதி சந்தைகளையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. பிட்காயின் ஒரு புதிய முதலீட்டு சொத்தாக மாறியுள்ளது. நிறுவனங்கள், தனிநபர்கள் என பலரும் இதில் முதலீடு செய்கிறார்கள். இதன் விலை ஏற்ற இறக்கங்கள் பங்குச் சந்தையை விட அதிகம். இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ், பணவீக்கத்திற்கு எதிரான பாதுகாப்பு. அரசாங்கங்கள் அதிக பணத்தை அச்சிடும்போது நாணயத்தின் மதிப்பு குறைகிறது. ஆனால் பிட்காயின் எண்ணிக்கை 21 மில்லியனாக குறைவாக இருப்பதால் சிலர் இதை பணவீக்கத்திற்கு எதிரான ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கிறார்கள். ரெமிட்டன்சஸ், பணம் அனுப்புதல். வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பும்போது அதிக கட்டணம் வசூலிக்கப்படும். பிட்காயின் மூலம் குறைந்த கட்டணத்தில் வேகமாக பணம் அனுப்ப முடியும். இது வங்கி சேவைகளை அணுக முடியாதவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. சேலஞ்சிங் தி ட்ரெடிஷனல் சிஸ்டம், பாரம்பரிய அமைப்புக்கு சவால். பிட்காயின் வங்கிகள் மற்றும் அரசாங்கங்களின் நிதி சேவைகளில் ஒரு சவாலை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புதிய பரவலாக்கப்பட்ட நிதி உலகிற்கு வழிவகுக்கிறது. பிட்காயின் பற்றி பேசும்போது சில ரகசியங்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. சத்தோஷி நகமோட்டோவின் மர்மம். யார் இந்த பிட்காயினை உருவாக்கிய சத்தோஷி நகமோட்டோ? அவர் ஒரு தனி நபரா, ஒரு குழுவா? இந்த ரகசியம் இன்றும் அவிழ்க்கப்படவில்லை. அவருக்கு சொந்தமான பல லட்சம் பிட்காயின்கள் இன்றும் செலவிடப்படாமல் உள்ளன. அவர் ஒருவேளை தன் அடையாளத்தை மறைப்பதன் மூலமே பிட்காயினுக்கு பாதுகாப்பை தந்திருக்கலாம். எனர்ஜி கன்சம்ஷன், மின்சக்தி நுகர்வு. பிட்காயின் மைனிங் உலக அளவில் அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. இது ஒரு சுற்றுச்சூழல் கவலை. இதற்கு மாற்று வழிகள் ஆராயப்பட்டு வருகின்றன. ரெகுலேட்டரி சேலஞ்சஸ், கட்டுப்பாட்டு சவால்கள். அரசாங்கங்கள் பிட்காயினை எப்படி முறைப்படுத்துவது என்பதில் சவால்களை எதிர்கொள்கின்றன. சில நாடுகள் தடை செய்துள்ளன, சில நாடுகள் வரவேற்புள்ளன. பிட்காயின் என்பது வெறும் நாணயம் மட்டுமல்ல, இது ஒரு தொழில்நுட்ப புரட்சி. எதிர்காலத்தில் இது நம் பணம் பயன்படுத்தும் முறையை முழுமையாக மாற்றியமைக்கும் ஆற்றல் கொண்டது. உலக பொருளாதாரத்தில் அதன் தாக்கம் இன்னும் அதிகமாகும். பிட்காயின் ஒரு மர்மமான தோற்றம் கொண்டது, சிக்கலான தொழில்நுட்பத்தை கொண்டது, ஆனால் உலகின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று. நீங்கள் இதில் முதலீடு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இதன் அடிப்படைகளை புரிந்து கொள்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிட்காயின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தொழில்நுட்ப தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.